ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாட்டி ஏதோ ஸ்பெஷலான டிஷ் வந்து பண்ண போகிறாங்க. என்னது பார்ப்போம் வாங்க. பாட்டி, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இப்போம்மா போண்டா போட போகிறேன். முருங்கைக்கீரை போண்டா. முருங்கைக்கீரை உடம்புக்கு சத்தாக இருக்கும், நல்ல உடம்புக்கு நல்லது. அந்த என்னதெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாமா. பெருஞ்சீரகம் 2, வெள்ளைப்பூடு 2, சின்ன சீரகம், உப்பு, அந்த கடலை மாவு, முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை கடலை மாவில் போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். 2 சோடாப்பு போடணும். போட்டால் மெதுகாக இருக்கும், திங்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டேன். நாங்கள் கிராமத்தில் இருந்ததுனால இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு. போடுங்க பாட்டி. வெள்ளைப்பூடு போடுறது நல்லது, வாய்வு இருக்காது உடம்புல. பெருஞ்சீரகம் மணமாக இருக்கும், நல்லா மணத்து கிடக்கும். முருங்கைக்கீரை சத்து உள்ளது. நம்ம சும்மா முருங்கைக்கீரை சாப்பிட முடியாதுல்ல, அதனால் இதில் போட்டு சாப்பிட போகிறோம். போட்டாச்சு. அதுக்கடுத்தால முருங்கைக்கீரை போட்டாச்சு. 2 சோடா உப்பு போடணும். தண்ணி ஊற்றி பிசையணும். பிசைய முடியல, சின்ன பாத்திரம். பகலில் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. என்னம்மா உனக்கு நேரம் கிடைச்சா காலையிலன்னா நல்லாயிருக்கும் காப்பிக்கு. பட் சாயந்தரம் பரவாயில்ல. கீழே ரொம்ப கொஞ்சம் தட்டிடும். இது எண்ணெய் சட்டி, அதான் அந்த சட்டி அப்படி இருக்குது கருப்பா. எண்ணெய் கொதிச்சோடனே ஊற்றி போடணும். கரண்டி கொஞ்சம் பெருசாக போடணும். என்னமா? ஆமாம் பாட்டி. பெரிய கொண்டு போட்டோம். பாத்தி எடுத்து அன்னைக்கு முகமே தெரியல. அந்த கும்மி அடிச்ச நாங்கள் பேச்சியே வரல, சத்தமே இருக்காது. ஏன் சத்தம்? நான் ஒரு நாள் சமையல் பண்ணணும், ஒரு நாள் பணியாரம் சுடணும், ஒரு நாளைக்கு ஒரு பண்டம் ஒரு சாப்பாடு அப்படி செய்யணும். ஏன்னா ஒன்றும் வரலையே. சரி, ரொம்ப முடிவிடக்கூடாது, ஒரு ருசி இல்லாமல் போயிடும். நல்லா எடுத்துருவோம். என்ன வடையை எடுத்து வச்சுட்டு எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். ஆரம்பம் பக்கம் ஒரு ஊர் புதுப்பட்டின்னு. அந்த ஊருக்கு போன இடத்துல அந்த கடையில் போட்டாங்க. வாங்கி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அந்த நானும் போட்டேங்க வீட்டில்.
கொஞ்சம் அடுத்தால வச்சு போட்டு தாங்கன்னு கேட்பேன். நீ கேளு, நான் உடனே முருங்கைக்கீரையை உருவி உனக்கு போட்டு தரேன். அடுத்தால நீ எப்போ என்ன சொல்லி நான் கேட்பேன், நீ சொன்னது நான் கேட்பேன். பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் ரைட் கொடுங்க, அந்த இதை தட்டி விட்டுருங்க. எனக்கு சொல்ல தெரியல, பாட்டு போட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. என் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்குன்னு சொல்லுதவோ, ஆனால் நான் சத்தமாக இப்போ பேசுனேன். இன்னைக்கு தான் ரொம்ப சத்தமாக பேசுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை செஞ்சு காமிக்கோம். எனக்கு எல்லாம் தெரியும், செய்ய தெரியும். சமையல் சாம்பார் சோறு பொரியல் அப்படி வச்சு ஒரு நாளைக்கு வைப்பேன், பணியாரம் ஒரு நாளைக்கு சொல்லுவேன். சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் என்னாலும் முடிஞ்சதை செய்வேன். இந்த இவ்வளோ வயசுக்கு வர. சரி, அடுத்ததுல பார்ப்போம். நம்ம அடுத்த பணியாரம் காப்பி போட்டுட்டேம்மா. ஒரு 2 போண்டா சாப்பிட்டு காப்பி குடி. தம்பிக்கு அவனுக்கு என்ன 2 1 காப்பியும் கொண்டு கொடுக்குது. என்ன போட்டு வச்சுட்டோம்ல காப்பி.